தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருட்கிருபையும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக போராட்டமாக திருப்பதி நம்பிருக்கிறேன். ஆண்டுகளுடைய அன்றைக்கு நாம் விழா எடுத்து திருவிழாவிற்கு இறைவனுக்கு நன்றி கூறி அன்றைய மையல் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட வாழ்வுகள் குடும்ப வாழ்வுகள் பெற்றுக்கொண்ட உரைகளுக்கு நன்மைகளுக்கு நன்றி செய்து கொண்டே கொடுத்தார்கள்.
அவர்கள் அனைவரும் குடும்பமாக இதை அது புது புதுவாக குடும்பமாக இருந்து இறைவனுக்கு பலமான கருத்துக்கள் அன்பார்கள் தேவைகள் இவற்றோடு நாம் இறைவனுக்கு சென்று எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இதை அந்த மையங்களாக நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான சோதனைகள் பலவிதமான தீமைகளை குறித்து நம்மை தெரிவித்து நம்மை இந்த ஆண்டு இந்த ஒரு திருவிழாவை நம்மளுக்கு செய்துவிட்டார். அவர்கள் ஒரு முறை நாம் அனைவரும் நன்றி உள்ளதோடு பயன்படுத்தியிருக்கோம். பல நேரங்களில் குறைகளுக்கு நாம் கருத்துதமாக கேட்கும்போது அவர்களுக்கு நன்றி செய்தாமல் நன்றி உள்ளது நன்றமாக நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் செய்வதற்கு நாம் அதிகமாக ஆசைப்படுத்த நாம் இறைவனை எதிர்பார்த்து நன்றி உதவிக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்க கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஒரு என்னுடைய பிரதமர் இவர்களை எதிர்பார்த்து பல இடங்களில் நாம் அந்த வார்த்தையை நம்முடைய தனிப்பட்ட உழைப்பாக இருந்தாலும் இரண்டு மாசம் இந்த நேரத்தில் நாம் பல நேரங்களில் இறைவனை பார்க்கிறோம். அந்த எல்லாம் வளர இறைவனிடமும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வார்கள்.
அவருடைய பருவத்தின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து உமோடு புரியாமையால் நிறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற ஆண்டுகளுக்கு என்றுமாவே கிறிஸ்துவையால் உம்மை மன்றாடுகின்றோம். இதோ அடியேன் என்னை எழுப்பும். இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 கூடிய உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமான ஒரு கல்லணையை ஆண்டவர் அமைத்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை போட்டிலே இருக்கின்றது. அவருக்கு மேல் சேரமீன்கள் சூழ்கின்றன. ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவருக்கும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகள் தம் கால்கள் மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாற்றால் இருந்தன என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் வழியால் வாயின் இலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் இருந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழுந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவே வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரே, நான் கண்கள் கண்டனோ என்றேன். அப்பொழுது சேரமீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை புரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் காலை தொட்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றக்குழலி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யாரோ போவார் எனவும் என் தலைவரின் கூறிய
நான் கண்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை எனக்கு உணவு என்றார். ஆண்டவர் பற்றிய அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர்கள் போதித்ததையே தாங்கள் பறைசாற்றுவோம், நீங்களும் கற்றுகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவாசகங்கள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விடுகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்துண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூற்றில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூற்றில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் பேராவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களில் பலர் இன்னும் உயிருடன் இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடைக்கிறோம். திருத்தூதர் என அழைப்பு பெற தகுதியற்றவர்.
ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் கருத்தால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாக்கவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடப்பட்டுள்ளேன். உண்மையில் நானாக பேசுகிறேன். என்னோடு இருக்கும் கடவுளின் அருளை அவ்வாறு எனக்கு செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுவோம். நீங்கள் இதையே நம்புகின்றீர்கள். ஆண்டவர் நன்மை அன்பாக ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதலும் வரையில் புனிதம் செய்திருந்து வாசகம். ஒரு நாள் இயேசு கிணற்றிலிருந்து வெளிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை மூடி இறங்கி மலைகளை ஆழ்ந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே அப்பேசத்தை கழித்தார். அவர் பேசிக் கொண்டதற்கு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி பொருள்கள் மீன் பிடிக்க உங்கள் வலையை பொருள்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் காலப்பட்டு வைத்தும் ஒன்று கிடைக்கவில்லை. ஆயினும் உமது வெப்படியை அழைக்கும் விடுதலை என்றார். அப்படியே அவர் செய்து பெருந்தலான மீன்களை பிடித்தார்கள். வலையில் கீழே கிடக்கவே மற்ற படகில் இருந்த தன்னை கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி உழைத்து வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை போடும் நிலையில் இருந்தன. இதை அறிந்த சீமோன் பேதுரு இயேசுவின் காண்பதை குறித்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய் விரும்புகிறார். அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான ஈடுபாட்டை எதிர்க்கின்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மகள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறு கேட்டார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதன் விடுவதும் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கடலில் கொண்டு போய் சேர்ந்த பின் அனைத்தையும் எடுத்து அவரை கட்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நாளை திரும்பி மிக அழகாக கவர்ந்து அழைப்புகளை சரி சரி அழகாக செய்திருக்கீர்கள். நாம் ஒரு திருவிழா ஒரு வெளிப்படுத்துகிறது. அதை நிகழ்வது போல மிகவும் அழகாக பாடி பாடி பண்ணி சென்று இந்த ஒரு திருமண பாட்டை தொடர்ந்திருக்கிறார்கள். சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை உண்மையாகவே ஒரு சில பங்குகள் பார்த்துக்கலாம். பெரிய பங்குகள் கூட இந்த அளவுக்கு மிகவும் அழகாக பயிற்சி செய்து அனைவரும் இந்த வார்த்தைகள் இருப்போம். நான் மிகவும் அதிகமாக பேசுகிறேன். அது எல்லாம் பார்த்தேன். ரொம்ப பெருசாக இருக்கும். நான் பார்த்தா அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டான். ஆனால் வந்து இடைப்பொங்கல் சொன்னாங்க. ஆனால் இடைப்பொங்கல் ஒரு சந்தேகம் வைக்கிறது. இடைப்பொங்கல் என்று தெரிவிக்கிறது. பங்குடைய எல்லா தகவலும் தெரிகிறது. ஏன்னா வந்து திருமணம் விரைவாக இருக்கிறார்கள். உங்களுடைய நம்பிக்கை வெளிப்பாடாக அதுதான் அன்புக்கு அன்னை மையத்தில் இந்த ஒரு காட்சியை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக எல்லாம் வந்து அன்னை மையாக சொன்னால் இதெல்லாம் ஒரு வரலாறு சொல்லி விதமாக நான் கேள்விப்படுகிறேன். நேரடியாக இன்றைய நாம் சென்றிருக்கலாம் நினைக்கிறேன். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. எதுவும் சிந்தனையை நாம் தெரிஞ்சு பார்த்து நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு சிந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்று அன்னை உடல் மீட்பர் அன்னையின் உடல் போட்டு அன்னையின் உடல் அன்னை உடல் மீட்பர் ஆங்கிலத்தில் மேரி என்று சொல்வாங்க. இறைவனின் உடலை கலந்து என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய பேராசை காரணமாக தன்னுடைய தூய்மை நிலையிலிருந்து அவன் அதில் தன்னுடைய விளைவிக்கிறான். இறைவன் அந்த பாவத்தில் தன்னுடைய சாய படைக்கப்பட்ட மக்களை மீண்டும் தன் பக்கம் அழைத்து வருவதற்காக இறுதியாக தன் மகனையும் நம்பினார். இது ஒரு மீட்பு பயணம் ஒருத்தத்திலிருந்தே மாற்றிவிடுகிறது. எப்படி பாம்பு மிக தைரியமாக ஏமாற்றி வைத்தது. அப்பொழுது இருந்து அந்த ஒரு மீட்பு திட்டம் தொடங்கிவிட்டது. இதில் நிறைவு பார்த்தீர்கள் என்றால் இறைமகன் இயேசுவை வருகிறார். அந்த மீட்பு திட்டம் நிறைவேறுகிறது. ஆனால் அதே மாதிரி உடல் மீட்பர் என்று சொல்லும்போது எப்படி இயேசுடைய பிறப்பிற்குண்டே அன்னைகளால் மீட்பு திட்டத்தில் ஒரு பாதையாக மாறியிருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய ஒரு தலைப்பை நாங்கள் படிக்கும் பொழுது நேரியல் தியாகி என்று சொல்வார்கள். அதே இறையியல் நாங்கள் படிக்கின்ற கடைசி 4 ஆண்டுகள் உருளையில் பட்டப்பது சிறப்பாக கடைசி 4 ஆண்டுகள் நாங்கள் இன்னும் ஆழமாக படித்து வருகிறோம். அது எங்களுக்கு ஒரு சந்தையாக அன்பை கண்டம் எப்படி இயேசுவின் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் ஒரு கருவியாக விளங்கினார், ஒரு உடற்கீட்டாக விளங்கினார்.
இதை பற்றி நாம் ஒரு கோட்பாடாக திருச்சொல்லியை ஒருபோது அடையவில்லை. பல கோட்பாடுகள் நாமே அன்னை மாசு அசற்றல் பல கோட்பாடுகள் இந்த ஒரு சிந்தனை பற்றிய ஒரு கோட்பாடு கிடையாது. அன்னை ஆமா, இதை பற்றிய பேச்சும் சரி, சிந்தனைகளும் சரி, அதிகமாக எப்படி அன்னை உடன்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா அது இரண்டே தான். ஒன்று, கடவுள் கொடுத்த அந்த மனைவினை ஏற்று இவர் வீட்டுக்கு ஆம் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறது. உலக மீட்பர் இந்த ஒரு உலகை பிறக்கும் பொழுது பிறப்பதற்கு ஒரு கருவியாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது. அப்பொழுது அன்னையை காலத்தில் எத்தனையோ பேர் என்னுடைய வயதில் இது ஒரு மீட்பர் பிறக்க மாட்டாரா என்று கேள்வி கிடைத்தார். பல கணிப்பு அவர் அனைவரையும் கடவுள் இந்த ஒரு நாசத்துக்கு முறையில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஒரு பெண்ணுடைய ஆம் என்று சொல்வதிலிருந்து மீட்பித்தார். ஒரு பிறப்பு அந்த நிலையா ஆம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த ஆம் என்று சொல்வதற்கு பின்புறம் பல இல்லை என்ற ஒரு வார்த்தை அடைகிறது. எப்படி அந்த ஒரு பாம்பு மிக தைரியமாக ஆதிக்கத்துடைய ஏமாற்றியது கடவுள் சாப்பிடுகிறார். முன்வீருக்கும் அவர்களுக்கு பகையும் இல்லாமல் அவள் உன் தலையை தள்ளிவிடாமல் நசுக்குவான் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு அன்னை அந்த வீட்டுக்கு ஒரு உடல் மேற்பாக நிகழ்கிறார். அவர் உலகத்தில் இருந்தே அன்னை மணியா பாவத்திற்கு எதிராக இருந்து வருகிறார் என்றெல்லாம் இதை சுட்டிக்காட்டுகிறார். அந்த வீட்டு பயணம் அப்பொழுது அப்பொழுதே அன்னை உருவமாக தான் பேசப்படுகிறார். இரண்டாவது அன்னை மணியா கல்வாரி பயணத்தில் தன்னுடைய மகனோடு உடல் பயணம் மட்டுமல்லாமல் அந்த கல்வாரி சிறுவைக்கு என்று நம் அனைவருக்கும் ஒரு தாயாக மாறினார். நம் அனைவருடைய ஆன்மீக தாயாக மாறினார். அன்னை மரியா இயேசுவுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு கருவியாக பாத்திரமாக அங்கே செயல்படுகிறார். அந்த கல்வாரி மலையிலிருந்து அந்த சிறுவையிலிருந்து உலகிற்கு இறைவன் கொடுத்த மன்னிப்பை அவர் தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய பிரசனத்திற்காக தன்னுடைய கல்விகளுக்காக நம் அனைவருக்கும் கொண்டிருக்கிறார். இதுதான் வீட்டாக என்பதற்கு இரண்டாவது காரணம். எப்படி உலகத்தில் நாம் கொடுத்த ஆம் என்ற ஒரு பதிலும் இறுதியில் தன்னுடைய மகன் சாமி இவருடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் உலகம் உலகம் அனைவருக்கும் அனைவருக்கும் கிடைப்பதற்கு அன்பு வழியாக செயல்படுகிறார். இந்த இரண்டு காரணமாக இது ஒரு சிந்தனை இருக்கா? நம்முடைய நம்முடைய விசுவாசத்துக்கு அன்னை மரியா ஆலயத்திற்கு ஆட்சியர்களாக அன்னை, திருச்சி அன்னை, கலாணி அன்னை, மதுரை அன்னை என்று பல இடங்களில் அன்னை மரியா காட்சி மூலமாக தன்னையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெளிமாறும் நம்பிக்கையில் என்ற ஒரு சத்தியம் இருக்கிறது. அது இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக் கொண்ட பிறகு மனிதர்கள் எப்படி தன்னுடைய பதிலை அறிகிறார்களோ அதுதான் நம்பிக்கையாக இறைவன் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு எதிராக நம்முடைய பதில் என்றால் அதுதான் நம்பிக்கை. இறைவன் தன்னை வெளிப்படுத்தினாலும் அதை பெற்றுக் கொண்ட பிறகு நாம் கொடுக்கின்ற பதில் எப்படி சொல்வதற்கு அன்னை மரியா
பல நபர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பாவிகளுக்கு, பாவிகளுக்கு நபர்களுக்கு மற்றும் எண்ணற்ற நபர்களுக்கு தன்னையை ஒரு காட்சியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்படுத்திய காட்சியெல்லாம் ஒரு நாடகமோ ஒரு பேருக்காகவோ தண்ணீர் சூழல் இடமாக இருக்கிறது. இதுதான் ஒரு முறை அன்னையுடைய குடும்பத்தையும் மறைந்த மறைந்த ஒரு போட்டியை சண்டையிட்டார். காரணம், நீங்கள் வடிவமைத்தல் நாம் கண்ட காட்சியில் இருந்த அன்னை அல்ல. அந்த காட்சியில் கண்ட அன்னை இன்னும் அதிகமாக அழகாக இருப்பார். இன்னும் பேரும் அவர் சூழ்நிலை அவருடைய உணவு பெரிதாக இருக்கிறது என்று கருதி கொண்டு சென்றார். பிறகு அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு மாற்றி அமைத்து அந்த ஒரு திருப்பத்தை தான் அந்த மலையை உபயோகிக்கப்பட்டார். இன்றும் நமக்கு இருக்கிறது. அந்த விருதை அதே இடையாக அந்த ஒரு இடையாக அந்த இடையாக பிறகு எடுத்துக் கொடுப்பது அதை மாற்றம் வெளிப்படுத்தவில்லை. அப்படி ஒரு இடையாக இன்று அதே நம்முடைய மொழியை நாம் தெரிவிக்கிறோம். அந்த மரியாதை அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு நாம் உதவி செய்யலாம். அந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? அந்த இறை அனுபவத்தை பெற்ற பிறகு ஒரு புது மனிதர்களாக நாம் ஆக இருக்கிறோமா என்றுதான் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சவால். எந்த ஒரு இறை அனுபவம் பெற்ற மனிதர்கள் அதே ஒரு நிலையில் இருக்க முடியாது. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஆதரவு என்று பல தெய்வங்களில் பங்கேற்கின்றோம், பல பிரார்த்தனைகள் நாம் செய்கின்றோம், பல விதமான முயற்சியை நாம் ஈடுபடுகின்றோம். விசுவாசமாக ஆனால் அனைத்தும் நம்மை புது மனிதராக நம்முடைய குடும்பத்தில் சரி நம்முடைய சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கிறதா? அப்பொழுதுதான் இறைவன் இந்த ஒரு மனிதனை நம்முடைய வீட்டு பரவாயில்லையாக மாற்றியது நமக்கும் சரி நம்முடைய சமுதாயங்களுக்கும் ஒரு நண்பர்களாக விழா என்று நாம் ஆரம்பமாக கொண்டாடினோம். அந்த வாழ்க்கை ஒரு தேக்க நிலையிலேயே இருந்தால் அது ஒரு பயன்தான். இது ஒரு விழா செயல்முறை அனைத்தும் நமக்கு பயன்படுகிறது என்றால் அன்னை மரியாதை வழியாக இறைவனுக்கு இருக்கின்ற வெளிப்பாடு ஆசீர்வாதம் நமக்கு நம்மை ஒரு புது மனிதராக இதுதான் இந்த நிகழ்ச்சியில் கூட நாம் பார்க்கிறோம். எப்படி அது ஒரு இயேசுடைய வார்த்தைகள் ஆலயத்திற்கு சென்று உங்கள் உலகை ஓடுங்கள் என்று சென்ற பிறகு அங்கு சீரர்கள் ஒரு இடை அனுபவத்தை பெறுகிறார்கள். ஐயா, நாள் முழுவதும் இரவு முழுவதும் நாங்கள் மீன்பிடிக்க சென்று ஒன்றும் கேட்காமல் வந்தோம் என்று நன்றுக்குள்ளாக சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் வேறு மக்களுடைய வார்த்தையை கடைப்பட்டு அங்கு தன்னையை வெளிப்படுத்துகின்ற மீண்டுமாக தன்னுடைய படத்தில் அற்புதத்தை மாற்றினார்கள். அப்பொழுது அவர்கள் அதே நம்பிக்கை கடையில் வந்த பிறகு உடனடியாக தன்னுடைய இயற்கை நிலைகளை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். என்பதை நான் பாவி கேட்டு இது ஒரு விழாவாக தொடர்ந்து அந்த விளக்குகளாக இறைவன் பற்றிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதே ஒரு கல்வியான மக்களாக இது ஒரு வீட்டில் தன்னை நினைத்துள்ள அன்னை ஒரு பண்புரை என்று அமைக்கப்படும். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நாம் நம்முடைய சிறுவர்கள் நம்முடைய பகுத்தவர்கள் சமுதாயங்கள் ஒரு புனிதர்களாக அப்பொழுதுதான் இது ஒரு நாம் வீடுகளை எல்லா முயற்சிகளும் நமக்கு நன்மை செலுத்தியதாக வேறு ஒரு முறை நாங்கள் அனைவரும் விருந்தினருடைய விழாவாக தெரிவித்து தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்ற என்று பெருமாக நாம் தொடர்ந்து
மிக்க சகோதர சகோதரிகள், நாம் இப்போது ஒன்றிணைந்து சொல்லும் பொது கொண்டாட்டங்களை நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டாடுவோம். துணிந்து செய், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றுரைத்த என் இறைவா, திருத்தந்தை முதல் பொதுநிலைஞர் வரை அனைவரும் உமது அழைப்பை ஏற்று துணிவுடன் உலக மக்கள் அனைவருக்கும் உமது அருள்வாழ்வை எடுத்துரைக்கவும் வாழ்ந்து காணிக்கும் வேண்டிய வரங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உறைவிடமாகிய இறைவா, இன்றைய நற்செய்தி வாசகங்களில் நீர் அழைத்தது போல் நாங்களும் அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து தூய்மையற்ற எங்களை தூய்மைப்படுத்தவும் எங்கள் இயலாமைகளை இறையாற்றலாக மாற்றவும் உமது தூதர்களை உலகில் வலம் வரவும் வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாரை நான் அனுப்புவேன், எனது பணிக்காக யார் போவார் என முதல் வாசகத்தின் வழியாக நீர் கேட்பதையும் என் பின்னே வாருங்கள் என நற்செய்தியில் அழைப்பதையும் கேட்டு எம் இளையோரில் பலர் இறை சேவைக்கும் மக்கள் பணிக்கும் தம்மையை தரக்கும் வரவும் ஏற்கனவே குறுமடங்களிலும் கன்னியர்கள் மற்றும் துறவர் மடங்களிலும் பயிற்சி பெறுவோர் உறுதியுடன் உண்மை பின்தொடரவும் மறு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை வாழ்க்கை நமக்கு வளர்ச்சி ஆகணும். நம் சகோதரிகளை எல்லா விதமான சோதனைகள் எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இதை நம்ம உண்மையாக குழந்தைகள் மனிதர்களும் நாமும் வைத்து சிறந்திருக்க வேண்டும். இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுத்து கொண்டு தங்களை முழுமையாக இவர்களை நாம் வளர வேண்டும்.
உயிர்கள் பலவிதமான உடல் மற்றும் மனநிலை பாதுகாப்புகளை அவர்களுக்கு உதவியை செய்வோம். தங்கள் சமயத்தை ஏமாற்றுவது இந்த மண்டலங்களெல்லாம் ஆகவே பதிவுடன் ஏற்றுக்கொண்டு நாம் நிறுத்தி கடந்த
என்னுடைய தொழிலாளர்களை எல்லாத்தையும் மதியாக எதிர்த்து என்னதாக பேசுகிறார்கள். ஆண்டவரே மனநிறைவு புகழ்ச்சிக்கும் அளிக்கும் காணிக்கைகளை உமது ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை தாழ்மையுடன் அதனால் புனித கன்னிமரியால் எடுத்துக்காட்ட பின்பற்றி உமக்கு உகந்த புனித பரிபூரணமாக எங்களை அர்ப்பணிக்க வரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றி ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வந்த எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விதத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கண்ணியான புனிதமறியாமல் வீழாமல் நாங்களும் உம்மை போற்றிப் பொழுது மாற்றிக் கொடுத்து மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கருணையும் மெய்க்குரிய அந்தன்னை உம்முடைய ஒளிந்து கொண்டை கருத்தாம் நமது கல்வியின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான முறையாக எங்கள் ஆண்களை எதிர்த்ததை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாசை வாதத்துக்கு புகழ்கின்றன, தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன, அதிகாரத்திற்கு வழங்குகின்றன, வானங்களும் அவர்களுடைய ஆளுமையை திறமையிலும் முற்றுப்புள்ளிகளுக்கு அவர்களோடு நீங்கள் உடலையும் சேர்த்து கொள்ளுமா. நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து தூய்மை அனைத்துக்கு போற்று. ஆகவே ஆமையை புரிந்து ஆமையை தூய்மை வருகிறோம். இவ்வாறு அவர் மாணவன் அமைப்பு கையெழுத போது அப்பத்தை எடுத்து நன்கு செய்து அதை மீட்டு நாம் சீரர்கள் இதிலிருந்து என்று ஏன் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் ஏன்
அவ்வளவுதானே ஏழுவதை அறிகிறேன். எனவே மேற்கொண்டு நன்று கூறி சிறிது கல்வி கொள்ளலாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். ஏன் இது புதிய நிலையான உடனடியே வருகின்றன. இதை நாம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மீட்பெருங்களையால் கற்பிக்கப்பட்டு இறைவழியால் பயிற்சி பெற்ற நாம் உம்மை பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் அமைதியை உங்களுக்கு செய்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று எங்கள் பாவங்களை வாரம் உமது திரு அவை நம்பிக்கை கரம் உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை ஆட்சி செய்கிறவர் நீங்களே. ஆண்டவருடைய அமைதியோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை இதோ இவரை உலகின் பாவங்களை ஊட்டியுள்ளார். பாவத்திலும் வெளியிருந்த மனிதர்கள் தந்தையோடு இணைந்து தன்னை மீட்டு செய்கிறார். அதை மீட்பதற்கு நம்முடைய தாயும் செய்தார். இவர் கைகின்ற இந்த விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள இன்று நாம் பெற்றோம்.
7ஆம் தேதி 140 ரூபாய்.
இரண்டாம் தேதி பெற்றது 220 ரூபாய். சென்ற மாதத்தில் அந்தோனியா பிரிவில் கிடைத்த பணம் காணிக்கை 1028 ரூபாய். உங்கள் காலாவதற்கு நன்றி. மேலும் திருவிழா வரி கொடுக்காதவர்கள் தயவு செய்து கொடுக்குமாறு அன்பியல் தலைவர்கள் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதை அன்பியல் தலைவர்கள் வசூலி செலுத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலும் இன்று நமது அழைப்பிலிருந்து வருகை தந்திருந்து நமது தந்தை அவர்களுக்கு கொண்டாடி மகிழ்ச்சி மனமாக அழைப்பிலிருந்து ஜோசப் அவர்கள் மகிழ்ச்சியார். அதை ஒரு விருப்பமாக வாழ முயற்சிப்போம். அந்த நிலைகளை ஒரு போகாது. ஆனால் நம்முடைய அதுதான் சவால். அதை சென்றிருப்போம். முறை தெரிவித்துள்ளே இது போன்ற சவால்களை நாம் அடித்தெடுத்து நாம் வெற்றியாளர்கள் நாம் அதற்கு எடுப்பது இதனுடைய மேலும் நாம் அவருடன் இணைந்து உண்மையான சுழற்சியினால் உன்னை மாற்றிப்படுத்தும் என்பதற்கு எங்கள் ஆசராகிய கேள்வியாக உண்மை
அவர் வழியாக வாழ்வின் காலங்களை அதிலே தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்கிறோம். இன்று ஏற்பட்டதோடு குடியிருக்கும் அருள்வாயின் மகிழ்ச்சி இடைய வயசில் ஆகிய குற்றங்களை குறியோடு இருக்கும் செய்வீர்களாம். தேவன் தந்தை மகன் ஆகியவர்களைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவனின் அன்பில் அன்னைவரை தேவாரம் சேர்த்து ஆனந்தல் வாழ்க்கைவழி கொடுக்கின்றது. Amen.